பிபிஎஸ் பிடிச்சிருக்கா உங்களுக்கு? எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா பிபிஎஸ்? ஜாலியா இருக்கா? ஜாலியா இருக்கா? இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டே வந்து படிச்சிட்டோம் இல்லையா? என்ன வெசல் படிச்சோம்? நம்ம பிபிஎஸ் ஓட தீம் என்ன? வாட்ஸ் தி தீம்? தீம் honorable vessel. What's the first day theme? Wonderful vessel. Second day? கேக்கல, last row கேக்கல. Third day? Third day? Useful vessel. Fourth? இன்னைக்கு என்ன பேப்பர் பத்தி போறோம்? Broken vessel. இல்லையா? Okay. Whom did you learn about the first day? Whom did you learn about the first day? Yes. Creation of God. இல்லையா? Creation of God யாரை பத்தி படிச்சோம்? எதை பத்தி படிச்சோம்? God பத்தி படிச்சோம் இல்லையா? நம்ம யாரு? first day theme என்ன? Wonderful creation இல்லையா? அப்ப first day நம்ம எதை பத்தி படிச்சோம்? We all are wonderful creation இல்லையா? அப்புறம் second day, whom did you learn about the second day? Saul. Whom did you learn about third day? Legion. Okay. இன்னைக்கு ஐடியா இருக்கா உங்களுக்கு? Just okay, can you tell any of you who is the broken man in the Old Testament? Who is the broken man in the Old Testament? Job பத்தி தெரியுமா உங்களுக்கு? யாருக்கெல்லாம் தெரியும் Job பத்தி? யாருக்கெல்லாம் தெரியும்? நம்ம நிறைய broken vessel வந்து பைபிள்ல பார்க்கிறோம் இல்லையா? நிறைய broken characters பார்க்கிறோம் இல்லையா? ஆனா அதுல மெயினா Old Testamentல யாரை பத்தி சொல்லிருக்கு? Job பத்தி சொல்லிருக்கு இல்லையா? Can you find out this man? Can you find out this man? Job பத்தி படிச்சிருக்கீங்களா? Job பத்தி படிச்சிருக்கீங்களா நீங்க? பாத்துட்டீங்களா? எப்படி இருக்காரு? Job எப்படி இருக்காங்க? ஹாப்பியா இருக்காரா? பிக்சர்ல ஹாப்பியா இருக்காங்களா? சேடா இருக்காரு இல்லையா? ரொம்ப சேடா இருக்காரு இல்லையா? அடிச்சிட்டாங்களா? அடிச்சிட்டாங்களா? அடிச்சிட்டாங்களா ஜாப்? இல்ல இல்லையா? என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாமா? பார்க்கலாமா? Okay, now we are going to learn few things under the topic of broken vessel. Broken vessel la நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா about a man of Job in the Old Testament. ஓகேவா? Old Testamentல அப்புறம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? இந்த ஜோப் பத்தி தெரியும் இல்லையா? அவருக்கு என்னென்ன நடந்துச்சு, எப்படி இருந்தாங்க, எல்லாம் தெரியும் இல்லையா? எல்லாருக்கும் தெரியுமா ஜோப் பத்தி? தெரியுமா? தெரியுமா? Okay. Tell Kutis, what do you know about Job? Job பத்தி என்ன தெரியும்? What do you know about Job? Tell Kutis, tell. என்ன தெரியும்? என்ன தெரியும்? என்ன தெரியும்? Do you know Job grave? Job grave? அண்ணா தெரியுமா? எங்க இருக்கு? எங்க இருக்கு ஜோபோட grave? எங்க இருக்கு? சலாலால இருக்கு இல்லையா? எல்லாரும் பாத்துருக்கீங்களா? பாத்துங்க கையை தூக்குங்க பார்க்கலாம். Raise your hand. யார் யார் அந்த grave போய் பாத்தீங்க? கையை தூக்குங்க பார்க்கலாம். பாத்துருக்கீங்களா? வெரி குட். நீ பாத்துக்கிறியா? அப்புறம் அவரை பத்தி சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இருந்தாரு? He lived as a righteous person. இல்லையா? He lived as a righteous person இருந்தார் இல்லையா? Not only that, he lived in a
rich man, rich man, righteous person இருக்காங்க, அப்புறம் rich man இருக்காங்க இல்லையா? There were many blessing in his house. Am I right? Right? என்னென்ன blessing இருந்துச்சு? What kind of blessing in his house? Can you tell? Huh? How many children had Job? 12? How many children had Job? 11? Guess. Please guess பண்ணுங்க. 12? அங்க பின்னாடி பேசிட்டு இருக்கவங்க கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வரீங்களா? ஜெஸ்லின் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வரீங்களா? Okay, சொல்லுங்க. How many children had Job? 7? Lena? 10 children. 10. 7 sons and 3 daughters. 7 sons and 3 daughters. Then, what kind of animal was in his house? சொல்லுங்க, என்ன இருந்துச்சு? என்னென்ன? camel, sheep, goat, அப்புறம் asses, அப்புறம் oxen இருந்துச்சு இல்லையா? எவ்வளவு இருந்துச்சு? goat எவ்வளவு இருந்துச்சு? how many goat? around 7,000 more than 7,000 goat இருந்துச்சு இல்லையா? ஜோபுக்கு நடந்தது மாதிரி உங்களுக்கு வந்துச்சா? நடந்திருக்கா? எதுல நடந்திருக்கு சொல்லுங்க? எதுல நடந்திருக்கு? Thus when he loses everything, his wife that what? எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் ஃபைனலா யார் இருந்தாங்க சொல்லுங்க? வைஃபும் அவருக்கு ஃப்ரெண்ட்ஸும் இருந்தாங்க இல்லையா? அப்ப வைஃப் என்ன சொன்னாங்க சொல்லுங்க? his wife says that what? தேவனே சூஷித்து ஜீவனை விடு, you curse and died ன்னு சொன்னாங்க இல்லையா? you curse and died அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அப்புறம் அதே மாதிரி first of all his wife abandoned him. second யாரு என்ன பண்ணாங்க? his friends mocked him. am I right? கரெக்ட்டா? ரொம்ப என்ன பண்ணாங்க? அவரை பார்த்து சிரிச்சாங்க இல்லையா? சிரிச்சாங்களா? சிரிக்கலையா? அவருக்கு அப்படி நடந்ததை பார்த்து சிரிச்சாங்க இல்லையா? அவரை பார்த்து என்ன பண்ணாங்க? பரிகசிச்சாங்க. இப்படி எல்லாம் நடந்துச்சு. ஆனா இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தது யாரு? யார் பார்த்துட்டே இருக்காங்க? God looked at the Job இல்லையா? ஜோப் வந்து யார் பார்த்துட்டே இருக்காங்க? God பார்த்துட்டே இருக்காங்க. He got lost everything and broken. அவர் எதெல்லாம் இழந்தாரோ அது எல்லாத்தையும் யார் பார்த்துட்டே இருந்தாங்க? God பார்த்துட்டே இருந்தாங்க இல்லையா? Finally God thanked him twice as much as he lost what he lost. am I right? கரெக்ட்டா? அவர் எதெல்லாம் இழந்தாரோ ரெட்டத்தனையா அவருக்கு திருப்பி வந்துருச்சு. கரெக்ட்டா? நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இருப்பாங்க இல்லையா? இந்த உலகத்துல நிறைய இருக்காங்களா இல்லையா? பைபிள் கூட சொல்லுது. பைபிள் says men of the world may let you down but Jesus will never abandon us. am I right? கரெக்ட்டா? men of the world may let you down. Sometime our family may let you down. Sometime our relative may let you down. Sometime our friends may let you down. am I right? Sometime our close friends may let you down, but Jesus will never abandon us. Okay? Jesus will never give us. Okay? புரிஞ்சுச்சா உங்களுக்கு? அப்ப வந்து இப்ப சொல்லுங்க, who is your best friend? Jesus. Who is your best friend? Jesus. இந்த உலகத்துல நமக்கு நிறைய burden இருக்கு இல்லையா? நீங்க இப்ப படிக்கிறீங்களா ஸ்கூல்ல? நிறைய difficulties வரும், நிறைய burdens வரும். யார்கிட்ட எல்லாம் போய் இப்ப சொல்லுவீங்க? Jesus.
let you down, but Jesus never abandon us. Jesus never give up. Okay? இப்போ who is my best friend சொல்லுங்க. இப்போ உங்ககிட்ட யாராச்சும் வந்து who is my best friend ன்னு கேட்டா யாரை சொல்லுவீங்க? கேக்கல, சத்தம் கேக்கல. உங்க பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னா சொல்லு, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு? க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாரு? ஃபர்ஸ்ட் யார் கேட்டா சொல்லு. ரமேஷா? ரமேஷா? ஓகே, நேத்துக்கு வரைக்கும் ரமேஷ். இன்னையில இருந்து யாரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு சொல்லணும்? Jesus Christ is our best friend. ஓகே, இப்போ வந்து நம்ம நான் இப்போ உங்களுக்கு நம்ம மெமரி வேர்ஸ் சொல்லி கொடுக்க போறேன். அப்புறம் நம்ம ஆன்டிஸ் வந்து நமக்கு என்ன போட்டு கொடுக்க போறாங்க? who is your best friend ன்னு சொல்லி அந்த டாபிக்ல ஒரு ஸ்கிட் போட போறாங்க. ஓகேவா? ரெடியா? ஸ்கிட் பாருங்க. யாருக்கெல்லாம் ஸ்கிட் வேணும்? எல்லாருக்கும் வேணுமா? ஓகே, வெரி குட். ஓகே, இன்னைக்கான வேர்ஸ் என்ன தெரியுமா? Psalm 51:17. இன்னைக்கான தீம் வேர்ஸ் தான் 51:17. எல்லாருக்கும் தெரிஞ்ச வேர்ஸ் தான் இல்லையா? ஒரு வாட்டி சொல்லலாமா? சொல்லலாமா? The sacrifice of God are a broken spirit, a broken and a contrite heart is, O God, you will not despise. Psalm 51:17. தமிழ்ல சொல்லுங்க பார்க்கலாம் யாராச்சும். தமிழ்ல யாராச்சும் சொல்லுங்க. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இதயத்தை நீர் புறக்கணியீர். அப்படியா? கரெக்ட் தானே? He takes my pain, I just
complete. Jump and shout, let's praise His name. With God's love, I'm not the same. So clap your hands, stomp your feet. With God's love, makes me feel complete. Jump and shout, let's praise His name. With God's love, I'm not the same. When I feel down and low, God's love, it's Him. He picks me up, He makes me whole. With His love, He fills my soul. God's love is here. I know, I know. Oh, 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 It takes my pain and fills me up with love again. When I feel down and low, God's love is here. He picks me up, He makes me whole. With His love, He fills my soul. God's love is here. I know, I know. So clap your hands, stomp your feet. God's love makes me feel complete. Jump and shout, let's praise His name. With God's love, I'm not the same. So clap your hands, stomp your feet. God's love makes me feel complete. Jump and shout, let's praise His name. With God's love, I'm not the same. When I feel down and low, God's love is here. He picks me up, He makes me whole. With His love, He fills my soul. God's love is here. I know, I know. Oh,
என் சந்தோஷத்தை யாருக்கு போய் சொல்றது? நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எங்க அப்பா எனக்கு என்னெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். யாருக்கு சொல்லலாம்? யாரு கூப்பிடலாம்? என் ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே காணுமே. ஐயோ, இந்த சந்தோஷத்தை சொல்லாமலே தலையே வெடிச்சது போல இருக்கு. எப்போனா எங்க போனாங்க? எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. நான் நகுமையை பார்த்து அவளோட விளையாடலாம்னு இருக்கேன். ஓ, தெபோரா வந்துட்டியா? தெபோரா ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. என்னன்னு சொல்லுமா? என்ன பெரிய பாக்ஸ் கொண்டு வந்திருக்கு? இங்க பாரு, என் கையில என்ன இருக்குன்னு பாரு நீ. என்னது இது? எங்க அப்பா எனக்கு gift வாங்கி கொடுத்துருக்காங்க. அம்மா, இரு இரு, நான் காமிக்கிறேன். இங்க பாரு என்ன இருக்கு என் கையிலன்னு. இதையா ஒரு பெரிய கிஃப்ட்னு சொன்ன? என்னது போல இப்படி சொல்லிட்ட? உனக்கு வேணா இது ஒரு சின்ன பால் தான். ஆனா எனக்கு எங்க அப்பா ஆசை ஆசையா வாங்கி கொடுத்தது தெரியுமா? அதுல இது பெரிய ரொம்ப ஸ்பெஷல் gift. ஆமா ஆமா, ஊர்ல உலகத்துல இல்லாதத ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டா. சரி தப்பாரா, இந்த gift வச்சு நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் விளையாடலாமா? எப்படா வாயேன். சரி சரி, விளையாடு. கேட்ச் பண்ணு, நான் பாலை போடுறேன். இந்த பக்கம் வா. போட்டுமா? கேட்ச் பண்ணிக்கோ. ஜாலியா இருக்கு. தான் நான் சொன்னேன்ல, இது ஸ்பெஷல் gift. ஓகே, ஜாலியா இருக்குடி. போடு போடு, விளையாடலாம். எவ்வளவு நேரம் இருக்கு நமக்கு? விளையாடலாம். ஐயோ, காப்பாத்துங்க டாக்டர். எப்படியாவது கொஞ்சம் அன்கான்ஷியஸா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் கொஞ்சம் மெடிசன் எழுதி தரேன், நீங்க வாங்கிட்டு வரீங்களா? டாக்டர், எனக்கு தலையே சுத்துது, என் நெஞ்செல்லாம் வலிக்குது டாக்டர். நீங்க எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். ஓகே, இந்த மெடிசன் எல்லாம் இப்போ வாங்கிட்டு வாங்க. இதுவா இப்ப வந்துடுறேன் டாக்டர், நல்லா பாத்துக்கோங்க. ஓகே. என்னாச்சுமா? நீங்க வாங்கிட்டே இருக்கீங்க. இல்ல, நீங்க உலகத்துல தான் இருக்கீங்க. உலகத்துல தான் இருக்கீங்க. நீங்க அன்கான்ஷியஸா தான் இருக்கீங்கம்மா. இல்ல, அவங்க தான் சொன்னாங்க, என் ஃப்ரெண்டுக்காக நான் உயிரே கொடுக்குறேன்னு சொன்னாங்க. என் ஃப்ரெண்டுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன் டாக்டர்? என் ஃப்ரெண்ட் எனக்கு உயிர் தெரியுமா? நீங்க இப்படி பொய் சொல்லலாமா என் ஃப்ரெண்டுகிட்ட? நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த உலகத்துல எல்லா மனுஷங்களும் ஒரே மாதிரி நினைக்கிறீங்களா? நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. என் ஃப்ரெண்டு ஸ்பெஷல். அவ எனக்காக என்ன வேணா செய்வா தெரியுமா? அப்படியா? நம்ம செக் பண்ணி பாப்போமா உங்களுக்காக என்ன செய்யறாங்கன்னு? பாப்போம். ஓகே, நீங்க எப்போ மறுபடியும்
ஆல்ரெடி அன்கான்ஷியஸா இருக்கிற மாதிரி நினைச்சுக்கோங்க. ஓகே, இப்போ உங்க ஃப்ரெண்ட் மெடிசின் வாங்கிட்டு வருவாங்க. நாங்க என்ன நடக்குதுன்னு பாப்போமா? ஓகே, இப்போ செத்து போன மாதிரி ஆக்ட் பண்ணிக்கோங்க. டாக்டர், இந்தாங்க டாக்டர், மெடிசன் எல்லாம் வாங்கிட்டு வந்து நீங்க சொன்ன மெடிசன் எல்லாம் எனக்கு செக் பண்ணுங்க டாக்டர். எல்லா மெடிசனும் வாங்கிட்டு ஃப்ரெண்ட் வந்துட்டீங்களா? எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர். ஓகே, இப்போ என்ன பிரச்சனை தெரியுமாமா? இப்போ இந்த மெடிசன் எல்லாம் நீங்க சாப்பிட்டாதான் அவர் குறைப்பாரு. அது எப்படி டாக்டர்? அவங்களுக்கு நெஞ்சு வலி, நான் மெடிசன் சாப்பிட்டா எப்படி அவங்களுக்கு சரியாகும்? இல்ல, நீங்க சாப்பிட்டாதான் அவங்களுக்கு சரியாகும். நீங்க உயிரை கொடுப்பேன்னு சொன்னீங்கல்ல, ஆமா டாக்டர், என் ஃப்ரெண்டுக்காக நான் என் உயிரையே கொடுப்பேன் அப்போ இந்த டாக்டர். மெடிசனை சாப்பிடுங்க. கொடுங்க டாக்டர், நான் சாப்பிட்டு என் ஃப்ரெண்டு உயிர் பிழைச்சா போதும் டாக்டர். ஐயோ, எப்படியாவது என் ஃப்ரெண்டு பிழைக்கணுமே, அவளுக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன். நான் இந்த மெடிசனை சாப்பிட்டு நான் செத்தாலும் பரவாயில்ல, என்னோட ஃப்ரெண்டு உயிர் பிழைச்சா போதும். ஐயோ, இந்த மெடிசனை சாப்பிட்டு உண்மையிலேயே நான் என் உயிரை விடணுமா? என்ன பண்ணலாம்? டாக்டர் வேற பாக்குறாங்க. வேண்டாம், அவதான் ஏற்கனவே செத்து போயிட்டாளே, அவளுக்காக நானும் மெடிசன் சாப்பிட்டு நான் ஏன் என் உயிரை விடணும்? அப்ப என்னோட அம்மா அப்பா என்ன ஆவாங்க? ஐயோ, சாப்பிடுமா? ஐயோ இல்ல, ஆனாலும் என்னோட உயிர் நண்பி அவளுக்காக, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, அவளுக்காக நான் இந்த மெடிசனை சாப்பிட்டு உயிரை விட்டுலாமா? ஐயோ ஐயோ வேண்டாம், என்னால முடியாது, சாக வேண்டாம். அவ இனிமே செத்து போயிட்டா, அவ இனி பிழைக்கிறதெல்லாம் கஷ்டம். சரி பரவாயில்ல. செத்தவனாவே இருக்கட்டும். பாத்தீங்களா சிஸ்டர், பாத்தீங்களா உங்களுக்காக உயிரே கொடுப்பான்னு சொன்னீங்கல்ல, இப்ப என்னாச்சுன்னு பாத்தீங்களா? ஆமா டாக்டர், என்னால நம்பவே முடியல டாக்டர். நானும் ஒரு சைடு என் ஃப்ரெண்ட் எனக்காக ஏதாச்சும் பண்றான்னு பாக்குறேன், அவ எனக்காக எதுவுமே பண்ணல டாக்டர். எனக்கு ரொம்ப ஃபீல் ஆயிட்டு தெரியுமா அவ பண்ணது. நான் எவ்வளவு நம்புறேன் தெரியுமா? என் அப்பா அம்மா கூட நான் அவளை நேசிச்சது இல்லை டாக்டர், என் ஃப்ரெண்டை தான் நான் அவ்வளோ நேசிச்சேன். அவ எனக்கு இப்படி பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை டாக்டர். கவலைப்படாதீங்க, இந்த உலகத்துல எல்லா அன்பும் ஒரே மாதிரி இருக்காது. நம்மளுக்காக ஜீவனை கொடுத்த ஒரு தேவன் இருக்காது. அவர் யார் தெரியுமா? நம்ம இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நீங்க உங்க ஃப்ரெண்ட் உங்களை நேசிக்கலன்னு எவ்வளவு வருத்தப்படுறீங்க, அதே மாதிரிதான் இயேசுவாவும் அவரை நேசிக்கலன்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. தெரியுமா உங்களுக்கு? தெரியாது டாக்டர். ஓகே சிஸ்டர், உங்ககிட்ட இப்போ பைபிள் இருக்கா? நான் ஒரு வசனத்தை வந்துட்டு அவங்க கோட் பண்ணுவாங்க. டாக்டர் என்ன மன்னிச்சிருங்க டாக்டர். தெபோரா என்ன நீ மன்னிச்சிருங்க. கை எடுடி, நான் எவ்வளவு நம்பினேன். சரி, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டு. இல்ல தெபோரா, நான் நினைச்சேன் உனக்கு உயிர் தான் போயிட்டே, இனி எதுக்கு? நானும் என் உயிரை விடணும்னு நினைச்சிட்டேன் தெபோரா. மன்னிச்சிரு தெபோரா என்ன. சரி ஓகே, டாக்டர் ஜீசஸ் பத்தி சொன்னதுனால உனக்கு நான் மன்னிக்கிறேன். டாக்டர் எனக்கு நல்லா புரிஞ்சிடுச்சு, இந்த உலகத்துல நமக்காக ஜீவனை கொடுக்கிறவரு ஒரே ஒருவர் தான், அது நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு எந்த ஃப்ரெண்ட் இருந்தாலும், எந்த ரிலேஷன்ஸ் இருந்தாலும் யாரும் நமக்காக உயிரை கொடுக்க மாட்டாங்க. நம்மளுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நமக்காக ஜீவனை கொடுத்தவர். ஓகே, நான் பைபிள் எடுத்து ஒரு வசனத்தை சொல்றேன். இதெல்லாம் பைபிள்ல இருக்கா டாக்டர்? ஆமா, நீங்க இப்போ இந்த வசனத்தை ரீட் பண்ணுங்க. கலாத்தியன்ஸ் 1:4. சரிங்க டாக்டர், நான் படிச்சுக்கிறேன். Galatians chapter 1 verse 4 டாக்டர். Jesus gave himself for our sins to rescue us from the present evil age according to the will of our God and Father. கரெக்ட்டா டாக்டர்? புரிஞ்சுச்சு டாக்டர். another verse இருக்கு, John 15:30. அதை ரீட் பண்ணுங்க. John 15:13 டாக்டர். Okay. Greater love has no one than this, to lay down one's life for one's friends. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க எல்லாரும் பாத்தீங்கல்ல, இப்போ நான் வாசிச்ச வசனத்தை எல்லாம் கேட்டீங்கல்ல. நமக்காக உயிரை கொடுக்கிற ஒரே ஒரு ஆள் யாரு? ஜீசஸ். நமக்காக ஒரே ஒரு ஆளு தான் இந்த உலகத்துல நம்ம உயிரை கொடுத்திருக்காங்க. அதனால எல்லாரும் நம்ம இயேசுப்பா கூட தான் ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்.
Okay. கேட்டோம்ல, நீங்களே என்ன கேட்டோம்? என்ன கேட்டோம்? ஞாபகம் இருக்கா? Who is your best friend? ஸ்டோரி புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? புரிஞ்சிருச்சா யார் நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறது புரிஞ்சிருச்சா? என்ன புரிஞ்சிருச்சா? என்ன புரிஞ்சிருச்சு? இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரும் நம்மள ஒரு நாள் கைவிட்டுருவாங்க இல்லையா? Many of the world may let you down, but Jesus will never abandon us. Jesus will never give up. ஓகேவா? புரிஞ்சிருச்சா? அப்ப இனி உங்ககிட்ட யாராவது who is your best friend ன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்லுவீங்க? கேட்கவே இல்லை எனக்கு. என்ன சொல்லுவீங்க? கேட்கவே இல்லை. இன்னும் கேட்கல.
after you look at it. கேட்கல. Okay, ready. Esther, go clean your room and in the afternoon I'll take you to the park. I don't want to clean my room. Sound. It's weekend. I want to play. Oh. Oh, this book was so interesting. Sound. Oh, this book is so interesting. Yes. I will do the work later. Let me read. I want to play. That is so mean, but I will still clean. Dad is coming. Daddy sound. Dad, this book was so interesting. I never read it anywhere. You clean your room and take it to the park. I will take it to the park after you do your room. Start. இன்னைக்கு நீ உன் ரூமை க்ளீன் பண்ணி வைக்கணும். சரிங்கப்பா, பண்ணிடுறேன். நான் வந்து நீ க்ளீன் பண்ணி வச்சிருந்தேன்னா நான் உன்னை இன்னைக்கு சாயங்காலம் பார்க்க கூட்டிட்டு ஓகேப்பா, தேங்க்யூ. ஜேக்கப் இங்க வா. உன் ரூமை க்ளீன் பண்ணி வை இன்னைக்கு சாயங்காலம். நான் வந்து அதான் வந்து க்ளீன் பண்ணி வை. என்னமோ பண்ணு. இந்த புக்கு ரொம்ப நல்லா இருக்கு. யாரும் ஒரு ரூமை க்ளீன் பண்ணு. அப்போ நீ மறந்துட்ட. இந்த புக்கு ரொம்ப நல்லா இருக்கு. படிச்சு பார்க்குறீங்களா? இவன் எப்படியும் பண்ணியிருக்க மாட்டான். க்ளீன் பண்ணியா? ஒன்னதான் கூட்டு போகுது பார்க்க. The spirit of fruits are love, joy, peace, long-suffering, goodness, gentleness, faith, meekness, temperance. Benefits of Bible reading. Spiritual benefits. Understanding God, spiritual growth, faith and trust, guidance and direction. Practical benefits. Better mental health, spiritual discipline, protect from destructive error. Other benefits. Community, personal growth, wisdom and guidance, understanding God's will. Good friend and bad friend. Good friend. Caring, sharing, loving, forgiveness, kindness. Bad friend. No caring, no sharing, no loving, no forgiveness, no kindness. Sittingla? You sittingla? You sittingla? Rod, symbol of authority. The rod was used to guide and control a flock. Miracles. This rod turned into a snake in the Para castle. It turned the Nile River water into blood. It brought water from a rock, parting the Red Sea. Moses used his rod to separate the Red Sea to enable the Israelis to walk. Protecting Israel. Moses used his rod to strike a rock for water and to fight. Good friend. Difference between good friend and bad friend. Good friend. Good friend. Sharing, caring, love, kind. Bad friend. Fighting, pushing, angry, naughtiness.
A true friend, fake friend. True friends are loving, caring, sharing, kindful, helpful. An example of best friends in the Bible is Jonathan and David. Fake friend. Fake friends are not loving, not caring, not sharing, not kindful, not helpful. An example of fake friends in the Bible is David and Joab. வச்சுட்டிங்களா? Good friends. A good friend always supports you and helps you. A good friend is always there to lead. A good friendship is born out of the brotherhood and fell feelings. The mark of true friendship is respect. Bad friend never supports us. Bad friendship is born. Bad friends disengage us. Today we are studying David and Jonathan. வச்சுட்டிங்களா? எல்லாத்தையும் கிளாப் பண்ணிக்கங்க. ஓகே. எனக்கு ரெட்டு Thank you, auntie. டக்குன்னு ஃபைல்ல வச்சுக்கணும் சரிங்களா? உங்க ஃபைல்ல வைங்க. டாக்டர் ஃபைல்ல வைக்கணும். அப்பதான் ஆண்டி அடுத்ததுக்கு போவேன். யாருக்கு வந்துட்டது? உட்காருங்க ஆண்டி வரேன். கொண்டு அம்மாட்ட கொடுத்து ரீட் பண்ணிட்டு வந்து சூப்பரா சொல்லுங்க. In the beginning, God created heaven and earth. God created the universe. In the beginning, God created the heaven and the earth. In the heaven and the earth. When I'm afraid, I will trust in you. Psalms 56 verse 3. I'm afraid, I will trust in you. Psalms 56 verse 3. With man, this is impossible, but with God, this is all things are possible. Okay. One by one. Primary junior தானே எதுக்கு வந்தாங்க primary தானே கரெக்ட்டா primary okay primary junior அந்த junior section Here my praise, O God, attend unto my Psalms 61 verses 1. When I'm afraid, I will trust in you. Psalms 56:3. yes very good With the man, all things are impossible, but the
God, all things are possible. With man, this is impossible, but God, all things are possible. When I am afraid, I will trust in you. Psalm 56 verse 3. For man, this is impossible, but for God, this is everything possible. With man, this is impossible, but with God, all things are possible. Matthew 19:26. When I am afraid, I will trust in you. Psalm 56:3. With man, this is impossible, but with God, all things are possible. When I am afraid, I trust in you. Psalms 46 verse 3. Junior section. The sacrifice of God are a broken spirit, a broken and a corrective one. Oh Lord, thou wilt remove this peace. Psalms 117. இன்னைக்கு வசனம் சொல்றது ஜெசிமா My sacrifice is a humble spirit, O God. You will not reject a humble and repentant heart. Psalm 51 verse 17. If anyone cleanses himself from what is dishonorable, he will be a vessel for honorable. Use set apart us, police, useful tool, master, house, ready for every good work. 2 Timothy 2:21. The sacrifice of God is a broken spirit and contrite heart. O God, you will not despise. Psalm chapter 51 verse 17. The sacrifices of God are a broken spirit, a broken and a contrite heart. These, O God, you will not despise them. The sacrifices of God are broken spirit, a broken and contrite heart. These, O God, will not despise. Psalm 51 verse 2. What's the name? God will have broken spirit of the broken heart, a concrete heart. These, O God, you will not despise. When I am afraid, I will trust in you. Psalm 50 verse 3. So God, broken spirit, broken and a contrite heart. Oh God, we will not despise. Psalms 19, Psalms 71 verse 17. Children of the parents in the Lord for this design.
சரி சொல்லிடுங்க. The sacrifice acceptable to God is a broken spirit, a broken and contrite heart. A broken and contrite heart, O God, you will not despise. Psalm 51 verse 17. ஜெபம். Close your eyes. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களுடைய அரபின் பரலோக தந்தையே கர்த்தாவே, இந்த அருமையான வாய்ப்பை எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் வாய்க்க செய்த மிகப்பெரிய கிருபைக்காக உங்களுக்கு கொண்டாட ஒரு ஸ்தோத்திரம், கொண்டாட ஒரு நன்றி. இது மட்டுமாய் 4 தினங்கள் கர்த்தாவே எங்கள் கண்மணியை போல் பாதுகாத்து எல்லா காரியங்களிலும் கூட இருந்து எல்லா செஷன்லையும் இந்த வெக்கேஷன் பைபிள் ஸ்டடி எங்கள் குழந்தைகளோடு இருந்து ஆசிரியர் தந்த மிகப்பெரிய கிருபைக்காக கொண்டாட ஒரு ஸ்தோத்திரம், நன்றி தகவனே. மாத்திரம் நாளை முடிவு தினத்தில் கர்த்தாவே சிறப்பாக நீ எங்களுக்கு நடத்தி தர வேண்டும். மாத்திரம் இல்லாமல் வெள்ளிக்கிழமை நடக்கிற கர்த்தாவே அந்த ஃபங்க்ஷன் கம்ப்ளீட்டாக கர்த்தாவை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதித்து கர்த்தாவை எங்களுக்கு தாருங்க. மாத்திரம் இல்லாமல் கர்த்தாவை வருகிற பிள்ளைகளை போக்கில் வரத்தில் கூட இருந்து பாதுகாத்து வரும்போதும் போகும்போதும் கர்த்தாவை தேவதுகளை சுற்றி பாதுகாத்து கொண்டீங்க. உங்களோட ஒரு ஸ்தோத்திரமான மீத நாட்களையும் நாளை தினத்தையும் நாளை மனவுடைய தினத்தில் உள்ள அனைத்து செஷன்ஸையும் பார்த்து வைக்கிற சுவாமி, எல்லா காரியங்களோட பார்த்து வைக்கிற சுவாமி, நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. எங்கள் பிள்ளைகளோடு இருங்க, எங்கள் பிள்ளைகளோட பாதுகாப்பு இருங்க. இது மாத்திரமே எங்கள் சொல்லி சுவாமி தேசிய மூலம் ஜனத்தில் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.